Hi, hello friends, welcome to Cooking Style channel. இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான சிக்கன் லிவர் ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்பவே ஈஸியான மெத்தட், ஆனால் இதோட டேஸ்ட் மட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு இல்லைன்னா ரைஸுக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து முதல்ல ஒரு 1/2 kg சிக்கன் லிவரை இது மாதிரி கட் பண்ணி, இது வந்து கெட்டியாகவும் இருக்கிறதையும் நான் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு துண்டு கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஒரு மீடியம் சைஸ் பூண்டையும் ரெண்டையும் சேர்த்து திருகி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்துன்னு இருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுன்னு இருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ரொம்பவே டேஸ்ட்டாக செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கிற சிக்கன் லிவரில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 எலுமிச்சை பழத்தை நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விடணும். பொதுவாக சிக்கன் லிவர் வந்து கொஞ்சம் ஸ்மெல் கொடுக்கும். அதனால நம்ம இது போல் எலுமிச்சை பழம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஸ்மெல்லே வராது. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுன்னு நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஏற்கனவே திருகி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இது 3ஐயும் சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடணும். வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது போல் உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் நல்லா ஈவனாக, அதாவது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா பதமாக வதங்கும். இப்போது இதில் நம்ம மஞ்சள் தூளை சேர்த்துக்கணும். அது கூடவே மிளகாய்த்தூள், தனியாத்தூளையும் சேர்த்துக்கணும். இப்போ கடைசியாக கரம் மசாலாவையும் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பவுடரையும் நல்லா சேர்த்து வெங்காயத்து கூடயே சேர்த்து வதக்கிக்கணும். இது போல் எண்ணெயில் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் லிவரை சேர்த்துக்கலாம். லிவர் பீசஸ் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, தேவைப்படுறது அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது நம்ம நல்லா ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 நிமிஷம் கைவிடாமல் கிளறி விடணும். இப்போ இது வேகிறதுக்காக கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வேகிறதுக்காக நான் மூடி ஒரு 10-15 நிமிஷம் வேக விடுறேன். லிவர் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறதுனால இது ரொம்பவே குயிக்காக வெந்துடும். அதனால் தண்ணியும் அதிகமாக தேவைப்படாது. நம்ம வந்து ட்ரையாக ஃப்ரை பண்ணுறதுனால தண்ணி இந்த அளவுக்கே போதுமானது. இப்போ குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து இந்த கலரி விட்டுடலாம். கலரி விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சோயா சாஸை சேர்த்துடணும். சோயா சாஸ் கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த க்ரீன் சில்லி சாஸையும் சேர்த்துடணும். சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே நம்ம சாஸை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் கைவிடாமல் இதை நம்ம பிரித்து இதை நம்ம வதக்கிக்கினே இருக்கணும். இது போல் நல்லா திருப்பி விட்டதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகுத்தூளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும்.
இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பவுடரையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணினதும் இது கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. இதோடைய கிரேவி கன்சிஸ்டன்சியும் ரொம்ப திக்காக ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இது பார்க்கும்போதே தெரியுது நல்லா வெந்திருக்கு. வெந்து நல்லா சாஃப்டாக ஆயிருக்கு. இது பர்ஃபெக்டாக ரெடியும் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம்லேயே இதை நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக இதில் கொத்தமல்லியே தூவி விடணும். நம்ம எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லியை தூவி விட்டதுக்கப்புறமா இதையும் ஒரு தடவை கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு இது மூடி ஒரு 2 நிமிஷம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு தடவை இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளோடைய சுட சுட சிக்கன் லிவர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சர்விங்க்கு ரெடி ஆகினோடையும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங்க்காக எடுத்துக்க வேண்டியது தான். நம்மளுடைய சூப்பரான சிக்கன் லிவர் ஃப்ரை வந்துட்டு ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்பவே குயிக்காகவும் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே பேசிக் மெத்தட். இதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ யார் வேணாலும் செய்யலாம். இது வந்து சாதத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதோடைய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.